நீல நிற ஒளி வெள்ளத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட மாணிக்கம். ஈரம் சொட்டச் சொட்ட ஒரு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் வந்து விழுந்தார். சுற்றிலும் ஒரே இருள். முகத்தில் அரைந்த மழைத்துளிகள். 2025 அமில மழை அல்ல. அது 1995 மண் வாசனை கலந்த இயற்கை மழை. தூரத்தில் ஒலித்த பழைய அம்பாசிடர் கார்களின் ஹாரன் சத்தம். அவர் வெற்றிகரமாக காலத்தை கடந்து வந்துவிட்டதை உணர்த்தியது. தேதி நவம்பர் 12, 1995. இடம் மும்பை புனே நெடுஞ்சாலை. மாணிக்கம் தன் கையில் உள்ள காலக்கருவியை கோர்ட்டிற்குள் மறைத்துக்கொண்டு ஒரு சாலை தடுப்புக்கு பின்னால் மறைந்து நின்றார். சத்யராஜ் விவரித்த அதே கணம் தூரத்தில் ஒரு வெள்ளை நிற மாருதி கார் வந்து கொண்டிருந்தது. குட்டி சொன்னார், அப்பா, அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்களேன். சத்யராஜ் சொன்னார், இதோடா செல்லம். திடீரென இருளிலிருந்து 3 ஜீப்கள் பாய்ந்து வந்து அந்த காரை சுற்றி வளைத்தன. சத்யராஜ் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார். மார்க் ஆண்டனி சொன்னார், என்ன மாணிக்கத்தோட ஆளு, பயந்துட்டீங்களா? சத்யராஜ் சொன்னார், யாரா நீங்க, வழி விடுங்க. மார்க் ஆண்டனியின் ஆட்கள் அவரை சூழ்ந்து அடித்து வீழ்த்தினார்கள். சிறுவன் குட்டி காரில் பயந்து அழுது கொண்டிருந்தான். மறைந்திருந்த முதியவர் மாணிக்கத்திற்கு ரத்தம் கொதித்தது. ஆனால் டாக்டர் மூர்த்தி சொன்ன எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. கடந்த காலத்தில் நீ அளவுக்கு மீறி எதையும் மாறினால் எதிர்காலம் முற்றிலுமாக அழிந்துவிடும். மார்க் ஆண்டனி அந்த சிறுவனை தூக்கும்போது இருளிலிருந்து ஒரு உருவம் மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அது நம் பாட்ஷா. முதியவர் தோற்றத்தில் இருந்தாலும் அந்த வேகத்தில் எந்த குறைவும் இல்லை. மழைச்சாரலில் நனைந்தபடியே கூலிங் கிளாஸ் அணிந்த அந்த உருவம் மெதுவாக நிமிர்ந்தது. மார்க் ஆண்டனி சொன்னார், யாரா நீ? மாணிக்கத்தோட அப்பனா இல்ல அண்ணனா? மாணிக்கம் சொன்னார், நான் மாணிக்கமும் இல்ல, அவனுக்கு மேலையும் இல்ல. நான் காலம். உன்னோட முடிவை எழுத வந்திருக்கேன் ஆண்டனி. மாணிக்கம் சத்யராஜின் நினைவை அழிக்கும் ஒரு சிறிய மியூரல் ஃபிளாஷ் கருவியை இயக்கினார். அந்த ஒளிக்கீற்று வெடித்தபோது அந்த இடமே சில நொடிகள் ஸ்தம்பித்தது. ஆனால் அங்கே ஒரு எதிர்பாராத திருப்பம் நடந்தது. மாணிக்கம் காப்பாற்ற நினைத்த அந்த சிறுவன் குட்டி மார்க் ஆண்டனியின் பிடியிலிருந்து நழுவி ஓடும்போது சாலையின் மறுபக்கம் காற்றில் ஒரு விசித்திரமான போர்ட் ஹோல் காலத்துளை திறந்தது. அது இயற்கையான துளை அல்ல, யாரோ எதிர்காலத்தில் இருந்து உருவாக்கிய செயற்கை துளை. அந்த சிறுவன் பயத்தில் ஓடும்போது அந்த துளை அவனை ஈர்ப்பு விசை போல கவ்வி இழுத்து கொண்டது. மாணிக்கம் அதிர்ச்சியில் உறைந்தார். மாணிக்கம் சொன்னார், மார்க் ஆண்டனி அந்த பையனை கடத்தல. வேறு யாரோ எதிர்காலத்துல இருந்து இங்க வந்து அந்த பையனை கடத்துறாங்க. அந்த கேள்வியோடு மாணிக்கம் அந்த துளையை நோக்கி ஓட முயன்றார். அப்போது பின்னால் இருந்து ஒரு பெரிய இரும்பு தடியால் மார்க் ஆண்டனி மாணிக்கத்தின் தலையில் ஓங்கி அடித்தார். நிலைகுலைந்த மாணிக்கம் சேற்றில் சரிந்து விழுந்தார். அவர் கண்கள் சொருகின. கண் மூடும் முன் அவர் கடைசியாக பார்த்த காட்சி மார்க் ஆண்டனியின் அந்த குரூரமான சிரிப்பு மற்றும் மழைத்துளிகள் அவர் முகத்தில் விழுவது மட்டுமே.